மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல இரண்டாம் இடம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் ரொம்ப ஆட்சி நிலையில அமர்ந்திருக்காரு. ஐந்தாம் இடத்துல இந்த மாதத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேதுவும் சுக்கிரனும் இந்த மாதத்துல இருக்காங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸே வரமாட்டேங்குது, இவ்வளோ பிரச்சனைகள் தடை தாண்டி நான் போயிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு போகணுன்ற மைண்ட் செட் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த தடைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக மாற்றக்கூடிய இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கரியர் லைஃப்பில் அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு குடும்பம் முக்கியம். அடுத்து மிக முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன, செவ்வாய் டிராவலிங் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் இருக்கிறதுனால தடைப்பட்ட ஒரு விஷயத்த திருப்பி இந்த தடை எல்லாத்தையும் நான் நிவர்த்தி பண்ணுறேன். ஏன்னா வக்ரம் அப்படின்றது ரிவர்ஸில் போய் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டு வந்தோமோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுறது தான். மேஷம் தரமான சம்பவம் வெயிட்டிங்ல இருக்கு. என்னங்க நடக்க போகுது? ஏன்னா நம்ம ஆல்ரெடி 7.5 சனியில இருக்கும். சனி என்ன பண்ண போறாரு இந்த ஜூலை மாதம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்மளுடைய பக்தி தேசம் சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ராசியில் நிறைய பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஆதரவுக்காக தான் இதெல்லாம் நம்ம கேட்குறோம். ஓகே, மேஷ ராசிக்கு இந்த டைம் பீரியட், மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலே போய் அமர்ந்திருக்காரு. மிக முக்கியமான திருப்பங்கள், அதாவது 2 அப்படின்றது ஒரு வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ குடும்பம், தனம், வாக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 2ஆம் இடம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் ரொம்ப ஆட்சி நிலையில் அமர்ந்திருக்காரு. குரு நான் 4ல் தான்ப்பா வருவேன், நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன், அடுத்த ஒரு வருஷத்துக்கு 4ஆம் இடத்துல உட்காந்து நிச்சயமாக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு 4ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேதுவும் சுக்கிரனும் இந்த மாதத்தில் இருக்காங்க. 5ல் கேது இருந்தால் 11ஆம் பாவத்தில் ராகு இருக்கும், 12ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை. ஸோ இந்த கிரகநிலை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கரியர் ரீதியாக நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கும்போது கரியர் ரீதியாக இந்த மாதத்தில் மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ தொழில் ரீதியாக நிறைய இடம் மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதனான செவ்வாயை தொடர்பு கொள்கிறாரு. ஸோ அவரோட பார்வை செவ்வாய் மேலே விழுறதுனால நிச்சயமாக நீங்கள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு இடம் மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு இப்போ ஒரு ஜாப் ட்ரான்ஸ்ஃபரோ ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரணும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இட்ஸ் எ குட் பீரியட். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ விசா பெண்டிங்கில் இருக்குது, இல்லை மேடம் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸே வரமாட்டேங்குது, இவ்வளோ பிரச்சனைகள் தடை தாண்டி நான் போயிட்டுருக்கேன், ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு போகணுன்ற மைண்ட் செட் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் அதுக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு ஃபார்வர்டில் ஒரு பாசிட்டிவாக போகக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் இந்த ஒரு டைம் பீரியட். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி நடக்குது. 138 நாளைக்கு அவர் சனி வக்ரமாக போக போகிறாரு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. சனி வக்ரமாக இருந்தால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா நெகட்டிவ் விஷயம் தான் நமக்கு கரியர் ரிலேட்டடாக கொடுத்துருவார். ஏன்னா சனி தான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன். கர்மா அப்படின்னா என்னது? ஒரு மனிதனுடைய உழைப்பு, வேலை, உத்தியோகம், அங்கீகாரம், கௌரவம், மதிப்பு, இது எல்லாமே உங்களுக்கு தொழில் 10. ஸோ அவரே 12ஆம் இடத்துல இருந்து செவ்வாயை தொடர்பு கொள்வது அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு டைம் பீரியட். இன்னும் சொல்லணும்னா அந்த வக்ரமாக ஆகக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு 138 நாட்கள் டிலே ஆன விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சனி திருப்பி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு ட்ராவலிங், ஓகேவா? ஸோ ட்ராவலிங் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் இருக்கிறதுனால தடைப்பட்ட ஒரு விஷயத்த திருப்பி இந்த தடை எல்லாத்தையும் நான் நிவர்த்தி பண்ணுறேன். ஏன்னா வக்ரம் அப்படின்றது ரிவர்ஸில் போய் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டு வந்தோமோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுறது தான்.
ஸோ அந்த தடைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக மாற்றக்கூடிய இடத்துல வந்து நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்லாம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கரியர் லைஃப்பில் அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு குடும்பமும் முக்கியம். ஃபேமிலி லைஃப்பையும் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸாக கொடுப்பாங்க, அதே சேம் டைம் கரியரையும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, செவ்வாய் ராசிநாதனான செவ்வாய் காலச்சக்கரத்துக்கே 10ஆம் வீட்டில் வந்து தான் உச்சமாறார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் மகர ராசியில் வந்து உச்சமாகி இருக்கக்கூடிய ஒரு டைம் தான். ஓகேவா? ஸோ அது என்னென்னா, மகர ராசியில் அவர் உச்சமாகும் போது தன்னுடைய சமசப்தமான 4ஆம் வீடை தான் அவர் பார்க்குறார். ஸோ 10 அப்படின்றது தொழில் அப்படின்னா, 4 அப்படின்றது உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ், உங்களுடைய வீடு, வண்டி, வாகனஸ்தானம். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ 10 அப்படின்றது உங்களுக்கு தொழில்னா, 4 அப்படின்றது கம்ஃபர்ட். ஸோ இந்த 10, 4 இந்த காம்பினேஷன் வர்றதுனால அவர் இந்த 2 முக்கியமான விஷயங்களுமே அவர் வந்து கம்ஃபர்டபுளாக அவர் பார்த்தே ஆகணும். அடுத்து மிக முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன, செவ்வாய் என்ன மாதிரி சேஞ்ச் கொடுப்பாரு, இந்த 10ஆம் வீட்டில் உச்சமாகக்கூடிய செவ்வாய் என்ன மாதிரி சேஞ்ச் கொடுப்பாருன்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அவரை 8. நம்ம வந்து ஒரு ராசி பலன் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ராசியை மட்டும் மையப்படுத்தி பேச முடியாது, புரியுதுங்களா? ராசிக்கு 2 பாவங்கள் வந்து சொந்தமாக இருக்கும். ஸோ அப்போ மேஷத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதியாக வராரு, விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதியாக வராரு. ஸோ அப்போ 8ஆம் வீட்டுக்குரியவரும் 10ஆம் வீட்டில் உச்சமாகிறாரு. ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தொழில் ரீதியான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், இன்னும் சொல்லப்போனால் மேஷத்துக்கு கை வந்தது, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்க சம்பாதிக்கிற விஷயம் எல்லாமே எப்படி இருக்கும்னா, மெக்கானிக்ஸு, இன்ஜினியரிங், செவ்வாய் சார்ந்த துறைகள் எல்லாமே அவங்க ரொம்ப நல்லாவே வரும். ஏன்னா இந்த இடத்துல 10ஆம் இடத்துல தானே உச்சமாறாரு, அவரே 8ஆம் வீட்டோட அதிபன். ஸோ ராசி 8 இது உச்சமாறாரு. ஸோ சனிக்கும் செவ்வாய்க்கும் அந்த ஒரு இணைவு இருக்குது. ஃபேமிலி லைஃப் வரும்போது நம்ம பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து 10ஆம் வீட்டில் உச்சமாகி 4ஆம் வீடை பார்க்குறாரு இல்லைங்களா? ஸோ 10ஆம் வீட்டில் உச்சமாகி 4ஆம் வீடை பார்க்கும்போது கடகம் வந்து அவரோட நீச வீடு. ஸோ நீச வீடை வந்து செவ்வாய் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீச வீடை பொறுத்த வரைக்குமே அங்கே அவருக்கு பேலன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா சந்திரனோட வீடு, அவரோட முழு முதல் ஃபோக்கஸ் எல்லாமே அவரோட கர்மாவில் தான் இருக்குது. அதனால தான் அவர் 10ல் உச்சமாகி கடகத்தில் நீசமாகிறது. ஏன்னா டுவர்ட்ஸ் ஃபேமிலியை வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. ஸோ ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்குமே மேஷராசிக்காரங்க ரொம்பவே வந்து எமோஷ்னலாகவே இருப்பீங்க. ஏன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் வந்து நீசமாறார். மொத்தத்தில் இந்த மேஷத்துக்கு சனி உங்களுக்கு வக்ர பயிற்சி ஆகிற ஒரு விஷயமானது நிறைய விஷயங்களை திருப்பி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். எப்பயுமே மேஷராசி உயர்ந்த ஒரு ராசியாகவே இருக்கணும், அதுதான் என்னுடைய ஒரு எண்ணமும். இந்த ஒரு வீடியோவை யாருக்காவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க.